தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையிலே நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 75ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் அடைப்பு குறிக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது, அல் தஷ் கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆசாப் சங்கீதக்காரர்களில் ஒருவன். ஏமான், ஏத்தான், ஆசாப் என்பவர்கள் இஸ்ரவேலிலே ராக தலைவர்களாக பாட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆராதனைகளிலே பாடகர் குழுவை பயிற்றுவிக்கக்கூடிய தலைவர்களாக விளங்கிய லேவியர்கள் இவர்கள். ஆசாப் 12 சங்கீதங்களை எழுதியிருப்பதாக நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாடல். இந்த பாடல் இஸ்ரவேல் ஜனங்களின் ஆராதனைகளிலே, தேவாலயம், ஜபாலயம் போன்ற ஆராதனைகளிலே பாடுவதற்காக இயற்றப்பட்ட பாட்டாக, பயன்படுத்தப்பட்ட பாட்டாக அந்த காலத்திலும் வருங்காலங்களிலும் விளங்கினதாக நாம் காண்கிறோம். இந்த சங்கீதம் சிறிய சங்கீதம் என்பதனாலே முழுவதையும் ஒரு தடவை வாசித்து விட்டு விடுகிறேனே. முழுவதையும். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாக இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாய்ந்திருப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களை பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் அனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. 75ஆம் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். பாடகர் குழுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம். எருசலேம் அசீரியர் கையிலிருந்து மீட்கப்பட்ட பொழுது அந்த வரலாற்றின் அடிப்படையிலே எழுதப்பட்ட சங்கீதம். இந்த வரலாறு ஏசாயா 36ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களிலே இந்த வரலாற்று உண்மைகள் காணப்படுகின்றன. இந்த வரலாற்றிற்கு ஒத்த அதிகாரங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 38ஆம் சங்கீதம், 46ஆம் சங்கீதம். ஒருவேளை 1,85,000 அசீரியர்கள் அழிக்கப்பட்டார்களே, அதன் அடிப்படையிலே கூட, அதை ஆதாரமாக கொண்டு கூட இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வேத பண்டிதர்களுடைய கருத்து ஆகும். இந்த சங்கீதத்திலும் நாம் 3 குறிப்புகளை பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களை மீண்டுமாக நாம் வாசிக்கும் பொழுது, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாய்ந்திருப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன். சேலா என்று சொல்லி 3ஆம் வசனம் முடிகிறது. சேலா என்றால் என்ன அர்த்தம்? பல நேரங்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சேலா என்று வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல நிறுத்திவிட வேண்டும். நிறுத்திவிட்டு அதற்கு முந்தின வசனங்களை மீண்டுமாக வாசித்து தியானிக்க வேண்டும். அதற்கு பிறகு
அந்த தியானம் சொல்லக்கூடிய கருத்துக்களை உட்கொண்டு கீழ்ப்படிந்து கனி கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுத்த பிறகு அடுத்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், சேலா என்றால் அது வந்த இடத்திலேயே நிறுத்தி அதற்கு முந்தின வசனங்களை தியானித்து அவற்றை கைக்கொள்ள ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மற்ற வசனங்களை வாசிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் சொல்லப்படக்கூடிய முதலாவது கருத்து நியமிக்கப்பட்ட காலம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். நியமிக்கப்பட்ட காலம். கர்த்தருக்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் செய்வதாக பார்க்கிறோம். எந்த ஒரு வேளையிலும் ஆண்டவர் சீக்கிரமாக வருவதில்லை, ரொம்ப லேட்டாகவும் வருவதில்லை. குறித்த காலம் என்று அவருக்கு உண்டு. குறித்த காலம் என்று அவருக்கு உண்டு. அந்த காலத்திலே கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்கியிலே இந்த வசனங்களை நீங்கள் அடிக்கடி வாசித்திருப்பீர்களே. பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன என்று தொடர்ந்து பிரசங்கி எழுதுவதாக நாம் விதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஒவ்வொரு காலம் உண்டு. அதுபோல தேவனுக்கும் தம்முடைய காரியங்களை நிறைவேற்ற ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்மஸ் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டவர் பிறந்தார்? இல்லவே இல்லை. அவர் எப்பொழுது பிறந்தார் என்பதற்கு வேதத்திலோ வரலாற்றிலோ ஆதாரமே இல்லை. ஆனாலும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது காலம் நிறைவேறிய பொழுது கன்னியின் வயிற்றிலே உதித்தவர் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறிய பொழுது, அந்த காலம் சொல்லப்படவில்லை. கர்த்தர் சித்தமான வேளையிலே கர்த்தருடைய குமாரன், பிதாவின் குமாரன் பிறந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் பிறந்த அந்த நாளை விக்கிரகமாக்காமல் கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ளத்தக்கதாக, நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் பிறந்த நாள் வேதத்திலும் வரலாற்றிலும் சொல்லப்படவே இல்லை. அது கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள். அப்படின்னா டிசம்பர் 25 ஏன் கொண்டாடுகிறோம்? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். பிறந்தாரே, வரலாற்று புருஷனாக மாறினாரே, வரலாற்றில் வந்த மனிதர் அல்லவா? அவருடைய வரலாற்று உண்மையை நாம் கடைபிடிக்கத்தக்கதாக, கருத்திற்கொண்டு ஆராதிக்கத்தக்கதாக, வரலாற்று புருஷர் என்று உலகத்தில் அவரை குறித்து பறைசாற்றத்தக்கதாக ஒரு நாளை, குறிப்பாக டிசம்பர் 25ஆம் தேதியை குறித்திருக்கிறோம். சில நாடுகளிலே டிசம்பர் 18, சில நாடுகளிலே ஜனவரி 6, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தை குறித்திருக்கிறார்கள். ஆனாலும் அகில உலகத்திலும் பெரும்பான்மையான மக்கள் டிசம்பர் 25ஐயே கர்த்தருடைய பிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். குறித்த காலம் உண்டு. ஆண்டவர் விடுதலை தர இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்தில் இருந்தார்கள். நியமிக்கப்பட்ட காலம் 430 ஆண்டுகள் முடிந்து விட்டன அவர்களுக்கு விடுதலை. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே 70 வருஷங்கள் இருந்தார்கள். நியமிக்கப்பட்ட காலம் 70 வருஷம் முடிந்தது, விடுதலை செய்யப்பட்டார்கள். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் மாறுங்கள். எல்லாரும் படகில ஏறினார்கள். கர்த்தர் சொன்னார், நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுறேன் என்று சொல்லி ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண தொடங்கினார். சீஷர்கள் கடலிலே போனார்கள், கப்பலிலே பயணம் மேற்கொண்டார்கள். நடுக்கடல் வந்தாயிற்று, கடல் குமரியது, காற்று அடித்தது, தண்ணீர் பலமாய் தள்ளினதுனாலே கப்பல் ஆடியது, கப்பலுக்குள்ளே தண்ணீர் நிறைந்தது. கதறினார்கள், அலறினார்கள்,
குமுறினார்கள், அழிந்து விடுவோம் என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள். எவ்வளவோ கூக்குரலிட்டும் யார் வந்து காப்பாற்றவில்லை. கர்த்தர் அதை பார்த்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். எதுவும் அவருடைய காந்திக்கு மறைவாக, அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்ததே இல்லை. 7 கண்களுடைய ஆண்டவர் அந்த காட்சியை பார்த்தார், பார்த்து கொண்டே இருந்தார். அவர்கள் அழுது புலம்பி கத்தி கதறி ஜெபித்த பிறகும் ஆண்டவர் அசைந்து கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவு காலம் 4 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. 4 வாட்சஸ். முதல் ஜாமம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. 2வது ஜாமம் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. 3வது ஜாமம் நடுராத்திரி 12 மணி முதல் 3 மணி வரை. 4வது ஜாமம் காலை 3 மணி முதல் 6 மணி வரை. முதல் ஜாமத்திலே ஆண்டவர் வரவில்லை. 2வது ஜாமத்திலே வந்து அவர்களை காப்பாற்றவில்லை. 3வது ஜாமத்திலே வந்து அவர்களை பாதுகாக்கவில்லை. 4வது ஜாமம் ஆண்டவர் நியமித்த ஜாமம், ஆண்டவர் குறித்த வேளை. அந்த வேளையிலே கடலின் மேல் நடந்து வந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 4வது ஜாமம் ஆண்டவர் சித்தமான வேளை, ஆண்டவர் குறித்த வேளை. அந்த வேளையிலே கர்த்தர் கடலிலே நடந்து வந்து அவர்களை பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில சமயங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கிறார். சில சமயங்களிலே படிப்படியாக பதிலளிக்கிறார். சில சமயங்களிலே அவருக்கு சித்தமான வேளையிலே பதிலளிக்கிறார். அந்த வேளை வரும் பொழுது ஆவன செய்கிறார். அதுபோல 4வது ஜாமம் கர்த்தருக்கு சித்தமான நியமிக்கப்பட்ட காலம். அந்த காலத்தில் வந்து கர்த்தர் அவர்களை ஆதரித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், ஜெபத்திற்கு பலன் உடனடியாக கிடைக்கவில்லை, கலங்காதிருங்கள். ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே அவர் வந்து நின்று உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய கிருபையினாலே உங்களுடைய வாழ்க்கையின் குழப்பமான வேளைகளிலே குறுக்கிட்டு அவர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியமிக்கப்பட்ட காலம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த நியமிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுவரை பொறுமையோடு இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதுவரை, அந்த காலம் நிறைவேறும் வரை, கர்த்தர் செயலாற்று வரை, அந்த இடைப்பட்ட நாட்களிலே பகல் கனவு காணக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது, மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, சுய பரிதாபம் கொள்ளக்கூடாது, நம்முடைய கவலைகளை அங்குமிங்கும் சொல்லி அலையக்கூடாது. என்ன செய்யணும்? எபிரேயர் 10:36 பார்க்கிறோம். நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே, இடைப்பட்ட காலத்திலே, நீங்கள் காத்திருக்கும் காலத்திலே 1 பொறுமையாயிருங்கள். 2 கர்த்தருடைய சித்தத்தை ஆங்காங்கு செய்யுங்கள். என்னென்ன ஆண்டவருக்காக செய்கிறீர்களோ பணிவிடைகள், ஊழியங்கள், சேவைகள், இதையெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திலே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, அந்த குறிப்பிட்ட காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் யோசித்து குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் செயலாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் செய்ய வேண்டுவதை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்காக நீங்கள் ஈடுபடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஈடுபடுவார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய கரங்களுக்காக காத்திருங்கள். கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையை தரித்து உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருங்கள், பொறுத்திருங்கள். ஆண்டவர் வருவார். காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். நீங்கள் சந்தோஷப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தார். அவர்கள் எதை நினைத்து பயப்படுகிறார்கள்? கடலை பார்த்துதான் பயப்படுகிறார்கள். கொந்தளிக்கும் கடல், அது எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய காலடியிலே இருக்கிறது. எதை நினைத்து பயப்படுகிறார்களோ அது ஆண்டவருடைய காலடியின் கீழே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை குறித்து யார் யாரையெல்லாம் எண்ணி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய காலடியிலே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மிஞ்சி அவர்கள் எழும்ப முடியாது. கர்த்தருடைய கண்ட்ரோலிலே, அவருடைய ஆளுகையிலே அவர்கள் இருக்கிறார்கள்.
அவரை மிஞ்சி அவர்கள் செயல்பட முடியாது. எனவே நீங்கள் அஞ்சுவதெல்லாம் ஆண்டவருடைய காலடியிலே என்று எண்ணி ஆண்டவரை பார்த்து பிரகாசமடைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. ஆக முதலாவதாக நியமிக்கப்பட்ட காலம், இரண்டாவதாக நிலைநிறுத்தும் ஆண்டவர், கர்த்தர் நிலைநிறுத்தக்கூடியவர் என்று சொல்லி மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம். மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 75ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாய்ந்திருப்பேன், பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதிலே தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன், சேலா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சேலா என்றால் அங்கே நிறுத்தி யோசித்து சிந்தித்து கைக்கொண்டு கீழ்ப்படிந்து தொடர்ந்து வாசிக்க வேண்டும். சேலா. சிந்திப்போமா? ஆண்டவர் பூமியின் அஸ்திபாரங்களை உண்டாக்கி அவற்றை நிலைநிறுத்தக்கூடியவர். ஆண்டவர் உண்டாக்கினவர். அதை யாரும் உடைக்க முடியாது, அதை யாரும் நீக்க முடியாது. கடவுளுடைய ஆளுகையிலே அந்த தூண்கள் இருக்கின்றன. பூமியின் அஸ்திபாரங்கள், பூமியின் ஆழங்கள் எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே அவையெல்லாம் உறுதியாக காக்கப்படுகிறது. அசையாமை அவைகளிடத்தில் உண்டு. அசையாதபடிக்கு ஆண்டவர் அவைகளுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். அவை நீடித்து நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நம்பி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், என்ன விரோதிகள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன வந்தாலும் ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் வெற்றியாளர். ஒரு தடவை கூட தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்றது கிடையாது. பிசாசு முறியடிக்க எத்தனையோ திட்டங்களை வகுத்து பார்த்தான். ஒன்றிலும் அவர் விழுந்ததும் இல்லை, வீழ்ந்ததும் இல்லை, தோற்றதும் இல்லை, துவண்டதும் இல்லை. அந்த வெற்றி வீரர், வெற்றியாளர், விடுதலை நாயகர், வல்லமை தேவன், அதிசயங்களை செய்யக்கூடியவர் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். வெற்றி உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அவருடைய மறைவிலே வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நம்முடைய ஜீவியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருக்குள்ளாக மறைந்து நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பம்பாயிலே லோக்கல் ட்ரெயின் ரயிலிலே போய்கொண்டிருக்கிறார்கள். சரியான கூட்டம், காலை 9 மணி. ஆனால் ஃபுட்போர்டிலே நின்ற ஒரு மனுஷன், ஃபுட்போர்டிலே நின்ற ஒரு பையனை, ஃபுட்போர்டிலே நின்று பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பையன், உள்ளே இருந்தவர்கள் அவனிடத்தில் சொன்னார்கள், தம்பி உள்ளே வா, உள்ளே வா, தந்தி கம்பிகள் எல்லாம் பக்கத்திலே வருகின்றன, உன் தலை எதிலே மோதிவிடும், திரும்பி வா, உள்ளே வா என்று எவ்வளவு சொன்னார்கள். அவன் கேட்கவில்லை. ஃபுட்போர்டிலே ஒரு காலை வைத்துக்கொண்டு, ஒரு காலால் ஆட்டம் போட்டு, ஒரு கையால் கம்பியை பிடித்து கொண்டு, ஒரு கையால் ஆட்டம் போட்டு, எதிரே வரக்கூடிய ரயிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேடிக்கை காட்டி ரொம்ப உல்லாசமாக போய்கொண்டிருந்தான். எச்சரிப்பை மறந்தான். தன்னுடைய இஷ்டப்படி பிரயாணம் பண்ணினான். குறிப்பிட்ட ஒரு தந்தி கம்பியிலே அவன் தலை மோதி அங்கேயே சுருண்டு விழுந்து செத்தான். கர்த்தருக்குள்ளாக மறைந்து வாழும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. சுயமதியை நெறியென்று உகந்து சாய்ந்து கர்த்தரை விட்டு வழிவிலகி சொல்வோம் என்றால் ஆபத்து உண்டு. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நம்முடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்றால் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். பரிசுத்தமான தெய்வத்திற்குள் பதுங்கிக் கொள்ளுகிறவர்கள் ஆபத்துக்கு விலகி அமைதியாக இருப்பார்கள். 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் பாடப்பட்ட பாட்டு இது. துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். துங்கனாகிய பரிசுத்தராகிய தெய்வத்திற்குள் பதுங்கிக் கொண்டால் பங்கமின்றி, ஆபத்தின்றி, தீமையின்றி, தீங்கு இன்றி பத்திரமாக அவர்கள் வாழ்வார்கள். அந்த வாழ்வாங்கு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ளாகவே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாகவே, அவருடைய சித்தத்திற்குள்ளாகவே வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா,
கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளாக வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய சித்தம், வேத வசனங்களுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களுக்குள் மறைந்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளாக வாழ்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமானது. நம்முடைய வாழ்க்கையை நன்மையானதாக, பிரியமானதாக, பரிபூரணமானதாக வாழ வேண்டும் என்றால் நிலை நிறுத்தும் கர்த்தர் அவருக்குள்ளாக நீடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தரை விட்டு கடந்து செல்லாமல் அவருக்குள்ளாகவே அண்டி வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். 2 காரியங்கள் இதுவரை பார்த்தோம். முதலாவதாக நியமிக்கப்பட்ட காலம், இரண்டாவதாக நிலை நிறுத்தும் கர்த்தர், மூன்றாவதாக நியாயந்தீர்க்கும் தெய்வம். கர்த்தர் நீதிபதி, அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கும் தெய்வம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், ராஜா, இரட்சகர் என்ற கருத்தை ஒரே வசனத்திலே ஏசாயா 33 22 ஒரே வசனத்திலே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதியாக கர்த்தர், அவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நீதியோடும் நியாயத்தோடும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரை இரட்சகர் என்று சொல்கிறவர்கள் உண்டு, ஆண்டவர் என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நியாயாதிபதி, அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், ஒரு நாளிலே அவர் நியாயந்திருக்க வருவார். இது சொல்லுகிறவர்கள் அபூர்வம். கர்த்தர் நியாயாதிபதி என்று சொல்லி இந்த சங்கீதம் 2 7 நமக்கு அறிவிக்கிறது. 75 சங்கீதம் 2 நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 75 சங்கீதம் 2 நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயந்திருப்பேன். 7 தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லியும் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் நியாயாதிபதி, எனவே வீம்பு பேசாதிருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. வீம்பு பேசாதிருங்கள். நீங்கள் வீம்பு பேசுவதிலே, உங்களை உயர்த்தி பேசுவதிலே, இருமாப்பாய் வாழ்வதிலே எந்த பயனும் கிடையாது. 4 வீம்பு பேசாதிருங்கள். அனாவசியமான பேச்சு உங்களுக்கு வேண்டாம். கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று சொல்லி 4 5 பார்க்கிறோம். கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றால் நீங்களே இருமாப்போடு, பெருமையோடு, கர்வத்தோடு, திமிரோடு வாழாதிருங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் மண் என்று நினைவு கூர்கிறார் என்று வேதம் அறிவிக்கிறது. மண்ணாகிய மனுஷன் எப்படி பெருமை பாராட்ட வேண்டும்? எப்படி பெருமை பாராட்ட முடியும்? புழுதியாகிய மனுஷன் எப்படி பெருமை பாராட்ட முடியும்? ஒன்றுமில்லையே என்னிடத்திலே நான் இப்படி பெருமை பாராட்டலாம். எனவே ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கரத்திற்கு மிஞ்சி வாழ எண்ணினால் மண்டை உடைந்து போகும், தலை சிதறும். எனவே அவருடைய பலத்த கரம் அந்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். அடங்க மாட்டேன் என்று சொல்லி திமிரோடு பெருமையோடு வாழ்வீர்கள் என்றால் வாழ்க்கை சிதறும். சிதறாத வாழ்க்கை, சீர்மிகு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அடக்கத்தோடு தாழ்மையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கொம்பை உயர்த்தாதே, பெருமை அடிக்காதே. ஜெயம் கொடுப்பவர் கர்த்தர், நீ அல்ல. கர்த்தரே ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கோலியாத்தை கொன்றது யார்? தாவீது என்று எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் தாவீதை கேட்டால் தாவீதே கோலியாத்தை கொன்றது யார் என்று சொன்னால் நான் அல்ல, என் கவனும் கல்லும் அல்ல, கர்த்தர். அவருடைய நாமத்தினாலே சென்றேன், அவருடைய நாமத்தினாலேயே இந்த பராக்கிரம செயல் நடந்தது, அவன் வீழ்ந்தான் என்று சொல்வான். ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். சவுலை தாழ்த்தினார், தாவீதை உயர்த்தினார். ஆமானை தாழ்த்தினார், மொர்தேக்காயை உயர்த்தினார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவர் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், முக்கியமாக நியாயந்திருக்கிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளை நியாயந்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20 நம்முடைய சொற்களை நியாயந்திருக்கிறார். மத்தேயு 12 நம்முடைய நினைவுகளை, யோசனைகளை, சிந்தனைகளை, இருதயத்தின் எண்ணங்களை நியாயந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 4 நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருக்கிறார். ரோமர் 2
அந்தரங்கங்கள். நம்முடைய அந்தரங்கங்களிலே என்னென்ன நடக்கின்றனவோ, என்னென்னவற்றை நாம் கற்பனை செய்து யோசனை செய்து பார்க்கிறோமோ, என்னென்ன காரியங்களிலே ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி ஈடுபடுகிறோமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். நீர் என்னை காண்கிற தெய்வம். அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவை எல்லாவற்றை குறித்து நியாயத்திலே அவர் கொண்டு நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்கிறோம். நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்கு யாருமே தப்ப முடியாது. இந்தந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அறிவார். குறிப்பாக அந்தரங்க காரியங்கள். ஐயா, நான் பண்ணியது அந்தரங்க பாவம், யாருக்கும் அது தெரியாது, நானே ரசித்தேன், நானே அனுபவித்தேன், இதனால் யாருக்கு என்ன கஷ்டம், இதனால் யாருக்கு என்ன நஷ்டம். அந்த பாவத்தை பிதா பார்த்தார், அந்த பாவத்தை குமாரன் பார்த்தார், அந்த பாவத்தை பரிசுத்தாவியானவர் பார்த்தார், அந்த பாவத்தை தூதர்கள் பார்த்தார்கள், அந்த பாவத்தை பிசாசுகள் பார்த்தன. எத்தனையோ பேர் மத்தியிலே அந்த பாவம் செய்யப்பட்டது. இதனால் யாருக்கு கஷ்டம், இதனால் யாருக்கு நஷ்டம்? இதனால் பிதாவுக்கு நஷ்டம், குமாரனை இழக்க வேண்டியதாயிற்று. இதனாலே குமாரனுக்கு நஷ்டம், இரத்தத்தை இழக்க வேண்டியதாயிற்று. இதனாலே பரிசுத்தாவியானவருக்கு கஷ்டம், துக்கப்பட வேண்டியதாயிற்று. இதனாலே உனக்கும் நஷ்டம். நீ மனம் திரும்பாமல் போவாயானால் உனக்கு நஷ்டம், நரகத்திலே பங்கடைவாய். நீ மனம் திரும்பின பிறகும் மன்னிக்கப்பட்ட உன்னுடைய பாவங்களுக்கு தண்டனை உண்டு, விளைவுகள் தொடரும். தி கான்சிக்வன்சஸ் வில் ஃபாலோ. எனவே பாவம் செய்யாமல் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவனை பற்றி பிடித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. பாவத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் பாவம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எனவே அந்தரங்க பாவம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வெளியரங்கமான பாவங்கள். எந்த பாவமும் ஆண்டவருக்கு வேதனை தரக்கூடிய பாவங்கள், இறுதியிலே உனக்கும் வேதனை தரக்கூடிய பாவங்கள். எனவே பாம்போடு பழகேல், பாவத்தோடு பழகாமல் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிட முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்தி சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இதுவரை 3 காரியங்களை பார்த்தோம். இன்னொரு காரியத்தையும் பார்க்க போகிறோம். முதலாவதாக நியமிக்கப்பட்ட காலம், இரண்டாவதாக நிலைநிறுத்தும் கர்த்தர், மூன்றாவதாக நியாயந்தீர்க்கும் தேவன், நான்காவதாக நீதிமானுடைய கொம்புகள். நீதிமானுடைய கொம்புகள் என்று சொல்லி 9ஆம் 10ஆம் வசனங்களிலே நான் வாசித்து முடிக்கிறோம். 9ஆம் 10ஆம் வசனங்கள் என்ன? நானோனா மற்றவங்க எப்படி இல்லாமல் வாழ்றாங்க, நானோ கர்த்தருடைய இரக்கத்தினாலே கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நானோ நீதிமானாக எண்ணப்படுகிற நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். அதற்கு முன்பாக நானோ அறிக்கை செய்வேன். 9வது வசனத்திலே கீர்த்தனம் பண்ணுவேன், அதே 9ஆம் வசனத்திலே உயர்த்தி காண்பிப்பேன். 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் உயர்த்துவார், அதே வசனத்திலே ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வது, ஆண்டவர் செய்த நன்மைகள், குறிப்பாக ரட்சிப்பின் உண்மைகள், இதையெல்லாம் மற்றோருக்கு அறிவிக்க வேண்டியது, உற்றாருக்கு அறிவிக்க வேண்டியது, பெற்றோருக்கு வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. நானோ அறிக்கை செய்வேன். எனக்குள்ளே நான் பெற்ற ரட்சிப்பை எனக்குள்ளே அடைத்து வைத்துக் கொள்ள மாட்டேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அடுத்தவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து, விடுதலை குறித்து அறிக்கை செய்வேன். இரண்டாவதாக கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமத்தை ஓயாமல் புகழுவேன். நன்றியை நான் காட்டி காட்டி ஆண்டவரை துதிப்பேன். நன்றியுள்ள கிறிஸ்தவனாக, நன்றியுள்ள தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்வேன். அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், புகழுவேன், துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அது மட்டுமல்ல, நான் அவரை உயர்த்துவேன், அவர் என்னை உயர்த்துவார். என்னுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தி காட்டும் பொழுது அவருக்கே முதலிடம், அவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து அவரை என்னுடைய ஜீவியத்திலே உயர்த்தி காட்டும் பொழுது அவரால் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். கொம்புகள், நீதிமான்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொம்புகள். கொம்புன்னா என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தங்கள். கொம்பு என்றால் அதிகாரம், தேவனுடைய அதிகாரம், கிறிஸ்துவின் அதிகாரம். அதில் பங்கடையத்தக்கதாக வாழ்வோம். கொம்பு அபிஷேகம் பண்ணக்கூடியது, கொம்பு
கொடுக்கப்படும். அபிஷேகிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். கொம்புகளினால் முட்டி போடுவேன். கொம்பு என்பது வல்லமை. வல்லமையோடு இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம். பலிபீடத்தின் கொம்புகளை யோவா பிடித்து கொண்டான் பாதுகாக்கப்படுவதற்காக. கொம்பு என்பது அடைக்கலம். அடைக்கலத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஆத்தும ரட்சிப்பு. துன்மார்க்கருடைய கொம்புகள் வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். ரட்சண்ய கொம்பு என்றால் ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். அது மட்டுமல்ல, கொம்பு என்றால் அங்கீகாரம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1-10 வசனங்களிலே அங்கீகாரம். ஆண்டவரால் மெச்சப்படுதல், ஆண்டவரால் பாராட்டப்படுதல், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுதல். இதெல்லாம் கொம்பு என்ற வார்த்தையின் அர்த்தங்கள். என்னென்ன அர்த்தங்கள்? அதிகாரம், அபிஷேகம், வல்லமை, அடைக்கலம், ஆத்தும ரட்சிப்பு, அங்கீகாரம். இதெல்லாம் யாருக்கு? நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு. இப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய கொம்புகள் காத்திருக்கின்றன. அந்த கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே வாயினாலும் வாழ்க்கையினாலும் உயர்த்தி காட்டும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார், பாதுகாத்துக் கொள்வார், பராமரிப்பார், போஷிப்பார், போதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 75ஆம் சங்கீதத்தின் மூலமாக கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சங்கதிகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உய்த்துணர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு, இந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக அருள் செய்யும். நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சிக்காக நாங்கள் செலவிட்டு எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் உம்மை உயர்த்தி காட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.